ஹே காய்ஸ், இப்போது நீங்கள் வந்து டைலராக இருக்கீங்க. உங்களோட ப்ளவுஸ் உங்களுக்கு நீங்கள் தைச்சி போட்டுக்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு டைலர், ஓகேவா? ஸோ வந்துட்டு உங்களையும் நம்பி ஒரு டைலர் யாராவது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து தைச்சும் கொடுக்குறீங்க. ஆனால் உங்களை என்ன சொல்லுவாங்க, நீ நல்லாவே தைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. என் கடை வச்சுருக்கவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நல்லா தைக்கிறவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, நல்லா தைக்காதவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, புதுசாக தைச்சி கொடுக்குறவங்களையும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஃபேமஸான டைலராக இருந்தாலும் சரி, அங்கே தைச்சிட்டு வந்து குறை சொல்லுவாங்க. இது வந்து கஸ்டமரோட இயல்பான கேரக்டர்ஸ். ஸோ வந்துட்டு நிறைய பேர் வந்து நம்மளை என்ன சொல்லுவாங்க, நல்லா தைக்க மாட்டாங்க இப்படி குறை சொல்லுவாங்க. அவங்கள பற்றிலாம் நீங்கள் கவலையே விடாதீங்க. உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படிப்பட்ட டைலர், உங்களுக்கு எப்படி நீங்கள் தைக்க தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும். அந்த கான்ஃபிடென்ட் லெவலை நீங்கள் அதிகப்படுத்திக்கிட்டே இருங்க. நிறைய தைச்சி கொடுங்க. குறை வந்தாலும் வரட்டும், சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் தைக்கிறத நிறுத்தாதீங்க. ஸோ வந்து நான் சரி, ஓகேவா? இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதை கேளுங்க, நான் சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 4 பக்கமும் ஜாயின் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து இப்படி தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணியிருந்தீங்கன்னா கரெக்டு. இதோட நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 9 சென்டிமீட்டர் வச்சுருக்கேன். இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா என்னோடய ப்ளவுஸ் தான், எனக்கு தான் தைக்க போகிறேன். இதில் நெட் ஃபேப்ரிக்கை ஆட் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு இதை ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னடா இப்போ தான் ப்ளவுஸ் கட் பண்ணாங்க அதுக்குள்ளே தைச்சிட்டாங்களான்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, எனக்குலாம் ஒரு ப்ளவுஸ் தைக்க கரெக்டாக 20 நிமிஷம் தான். ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது பவர் மிஷின், சீக்கிரமே தைச்சிருவேன். ஸோ எனக்கு ரொம்ப இந்த மாதிரி வந்து நெட் ஃபேப்ரிக் வச்சு இந்த ப்ளவுஸ் தைச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் செம்மையாக இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ நான் கட்டியிருக்க சாரீக்கு இந்த ப்ளவுஸ் செம்ம சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பேக் நெக் பாருங்கள், வேறு லெவலில். எனக்கு வந்து இந்த மாதிரி பேக் வந்து ரவுண்ட் நெக் வெட்டிட்டு கட் பண்ணி அதில் வந்து இந்த மாதிரி நெட் ஃபேப்ரிக் வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் போடுற எல்லா ப்ளவுஸ்லையுமே இந்த நெட் ஃபேப்ரிக் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்னோடய எல்லா ப்ளவுஸ்லையுமே என்னோடய லைஃப் டைம் நான் இந்த மாதிரியே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணும். ஏன்னா எனக்கு க்ளோஸ் நெக்காக தான் எனக்கு பிடிக்கும். ஸோ வந்துட்டு ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதேமாரி நீங்களும் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி போட்டு பாருங்கள். ஸோ ஆக்சுவலி எனக்கு இந்த மாதிரி மாடல் ரொம்ப பிடிக்கும். ஐ லைக் திஸ் ஒன். ஸோ செம்மையாக இருக்கே, எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் லைக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி விரும்பி இதேமாரி ப்ளவுஸில் போட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கு இதில் ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடைக்கும். பேக் நெக் வந்து க்ளோஸ். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்திங்கன்னா இது என்னோடது இல்லை, எங்கள் அக்காவோடது. ஸோ அவளோட ப்ளவுஸ் எனக்கு க்ளோஸாக தான் இருக்கும். இருந்தாலும் இப்போ தான் நான் சாரீலாம் எடுத்து இனிமேல் தான் ஒரு ப்ளவுஸ்க்கு தைச்சி வைக்கணும். ஸோ சும்மா எல்லா சாரியும் காமனாக போடுற மாதிரி இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ செம்மையாக இருக்கா?